ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். அந்த பெரும் பாடுள்ள பெண் தனக்குள்ளே சொல்லி கொண்டால், தலைக்குள்ளே எண்ணிக்கொண்டால், தனக்குள்ளே நம்பிக்கையை உருவாக்கி கொண்டால், அவர் ஆண்டவர், அவரிடத்தில் வல்லமை உண்டு, அவர் கரங்களில் வல்லமை உண்டு, அவர் பார்வையில் வல்லமை உண்டு, அவர் வார்த்தையில் வல்லமை உண்டு, ஏன் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடையிலும் வல்லமை உண்டு என்று சொல்லி அந்த மகள் விசுவசித்து நம்பிக்கையோடு நான் அவர் ஆடையை தொட்டாயிலும் குணம் பெறுவேன் சொல்லி அவள் அங்கே சென்று இயேசுவின் ஆடையை தொடுகிறார். வல்லமை வெளிப்படுகிறது, வல்லமை வெளியேறுகிறது, அவள் குணம் பெறுகிறார். எல்லாரும் தான் ஆண்டவரை சூழ்ந்திருந்தார்கள், எல்லோரும் தான் ஆண்டவரை தொட்டார்கள். எல்லாருடைய கைகளும் உடல் தான் ஆணுடைய உடல் மீது ஆடையின் மீது பட்டது. ஆனால் எந்த வல்லமே அவர்களுக்கு வெளிப்படவில்லை. வியாதிஸ்தலம் அங்கே இருந்தார்கள், உடல் கொண்டவர்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் இந்த மகள் நான் அவர் ஆடையை தொட்டாயிலும் குணம் பெறுவேன், ஏனெனில் இயேசுவின் ஆடையில் வல்லமை உண்டு என்று நம்பினான். ஆக எல்லாரும் தான் போனாங்க, ஆனால் நம்பிக்கையோடு போனவள் இந்த பெரும்பாடுள்ள பெண். அதுபோல் எல்லோரும் நாம் போகிறோம், ஆனால் நம்பிக்கையோடு இந்த பெரும்பாடுள்ள பெண்ணை போல நம்பிக்கையோடு விசுவாசத்தை ஆண்டவரை அணுகிச் செல்கிறோமா? அப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய், விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் கடவுளை அனுபவம் சொன்னால் அவர் தம் வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாய் இருப்பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.